உறுப்பினர் எஸ் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் முதல்வர் நம்பிக்கை கோருகிற தீர்மானம். நான் நேற்றைக்கே ஆதரவை கொடுத்திருக்கிறேன், இன்றைக்கும் ஆதரவு கொடுக்கிறேன், நாளைக்கும் ஆதரவை கொடுப்பேன், 5 ஆண்டு காலமும் ஆதரவை முதல்வருக்கு கொடுப்பேன். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்து 1953ஆம் ஆண்டு ஆண்டுகள் உறுப்பினர் அடுத்த வரையும் சொல்லுங்க. மாற்று குறையாத மன்னவனவன் என்று போற்றி புகழ வேண்டும். அவர் இருப்பார். போற்றி புகழ வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1953ஆம் ஆண்டு அரசியலுக்கு வந்தார். 19 ஆண்டுகள் பணியாற்றி புதிய இயக்கம் கண்டு 5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1982இல் அரசியலில் பங்கேற்று 9 ஆண்டு காலத்திற்கு பின்னால் முதலமைச்சராக பதவியேற்றார். நம்முடைய முதல்வர் அவர்கள் 2 ஆண்டு காலத்தில் புதிய இயக்கத்தை கண்டு 2 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய மாபெரும் இளைஞர் சக்தியோடு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு மாபெரும் சபையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த வைர வரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இன்றைக்கு பொருத்தமானவர் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பூவுலகத்தில் அரசியலை நாடி சென்றவர்கள் ஏராளம். இந்த பூவுலகத்தில் அரசியலை நாடி செல்பவர்கள் 1000 பேர். ஆனால் அரசியலும் அரசும் ஒருவரை நாடி வந்திருக்கிறது என்றால், ஒருவரை தேடி சென்றிருக்கிறது என்றால் அவர்தான், அப்படிப்பட்ட அவதார தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நேற்றைக்கு ஆதரித்து, இன்றைக்கு ஆதரித்து, நாளைக்கும் ஆதரிக்கிற காரணத்தினால் என்னை ஒரு இயக்கத்திலிருந்து நீக்கினார்கள். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற இருக்கிற நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் என்னை மட்டும் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா, என்னை மட்டும் ஆதரிக்காமல் விட்டு விடுவாரா என்கிற என்னுடைய நோக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 4 நாள் தான். எப்படி வேணாலும் சிரிச்சிட்டு போட்டோம், அது வேற. நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 4 நாள் தான். நேற்று திருச்சியில 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள் தானாக வந்து சரணடைகிறார்கள். 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள். திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். தானாக முன்வந்து திருச்சியில 364 ரவுடிகள் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்த்து எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள். ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டார், ஒரு நல்ல தலைவருக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டார், எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள் சொன்னது யாரு? திருச்சியில் இருக்கிற ரவுடிகள். இன்னைக்கு 217 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. கஞ்சா வித்தவெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கானே தெரியல. கள்ளக்கடத்தல் பண்ணவனுக்கு எங்க இருக்கானே தெரியல. முதலமைச்சர் அப்புறம் நீங்க பேசும்போது நானும் சத்தம் போடுவேன். இதே சபையில நீங்க பேசும்போது பல்வேறு தவறுகளை நான் சுட்டி காட்டுவேன். சரியா? நான் ஒரு தனி மனிதன் தான். நீங்க பேசும்போது நடந்த தவறுகளை நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில நிச்சயமா சுட்டி காட்டுவேன். மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான் இருக்கிற இந்த மன்னார்குடி தொகுதியில மன்னார்குடி தொகுதி மக்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். அந்த மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு கடைசி வரை மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் நிறைந்திருக்கிற பகுதி மன்னார்குடி பகுதி. என்னை எதிர்த்து போட்டியிட மிகப்பெரிய உலக கோடீஸ்வரர், அவரை வெற்றி பெற்று வந்திருக்கிறேன். இன்றைக்கு திரு முதலமைச்சர் அவர்கள் ஆதரிக்கிறேன் என்றால் இது சாதாரண நிகழ்வு. அது வேற விஷயம். தனிப்பட்ட முறை யாருக்கு இங்கே பதில் சொல்ல வேண்டாம், சுருக்கமாக உங்கள் கருத்தை சொல்லி முடியுங்கள். எனவே மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு கடைசி வரை நம்முடைய முதல்வர் அவர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மன்னார்குடி தொகுதி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை, கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை முடித்து வைக்கிற அளவுக்கு எனக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்கிற உத்தரவை அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
நிவேதா முருகன். அப்புறம் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுவேன் முருகன். நீங்களும் டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவங்க தான். நிறுத்திட்டேன். பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நீங்களும் சட்டமன்ற அவங்க மாண்பு உறுப்பினர் உறுப்பினர்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். உங்கள் கருத்தை நிதானமாக வேகமாக சொல்லி முடிங்க. உறுப்பினர் இடையூறு செய்யக்கூடாதுல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் உறுப்பினர் பேசும்போது இடையூறு செய்யலாமா? நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது சுருக்கமாக உங்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்க. என்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவிக்கிறேன். நேற்றைக்கு தெரிவித்திருக்கிறேன், இன்றைக்கு தெரிவிக்கிறேன், நாளைக்கும் தெரிவிப்பேன். ஆனால் ஒரு உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவரே பேசும்போது நாளைக்கு அவர் பேசும்போது நானும் கூடுதலா பேசுவேன். அதற்கு நீங்க பேரவைத் தலைவர் அனுமதிக்கணும். ஏன்னா டெல்டா மாவட்டத்தை உங்களையும் இப்ப அனுமதிக்க முடியாது. அப்படி பேசுவதற்கு அவர்களையும் அனுமதிக்க முடியாது. சுருக்கமா ஏந்திரிக்க கூடாது. சுருக்கமா முடிங்க. மாவட்டத்துக்காரர் தான், அப்ப ஏந்திரிச்சு பேசக்கூடாது. எனவே சுருக்கமா முடிங்க. நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி நல்லாட்சி. ரவுடிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது, கட்ட பஞ்சாயத்து ஒழிக்கப்பட்டு விட்டது, கஞ்சா போதைப் பொருள் ஒழிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய முதல்வருக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன். வாழ்க வாழ்க நம்முடைய முதல்வர்கள். நன்றி, வணக்கம்.